வணக்கம் நண்பா. வீட்லேயே நம்ம ஒரு கீச்செயின் ஹோல்டர் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ரொம்ப நாளாக என் கண்ணில் பட்டிருந்த ஒரு வேஸ்ட் பீஸு, இந்த மர பீஸை எடுத்துக்கிட்டேன். இந்த பிளைவுட்டோட 2 கார்னர்லேயும் ட்ரில்லிங் பண்ணி ஹோல்ஸ் போட்டாச்சு. இதுக்காக ஒயர் காலர்னு ஒரு 4 எண்ணம் வாங்கிட்டேன். இது வாங்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஆணி அடித்து நம்ம ஏற்றிக்காச்சு. இது எதுக்காகன்னா, நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆணி அடித்தாச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 3 எண்ணம் செஞ்சேன். 3க்கும் எனக்கு எவ்வளோ அளவு டிஸ்டன்ஸில் தேவைப்பட்டுச்சோ அந்த அளவு டிஸ்டன்ஸில் நான் ஒவ்வொன்றுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்காக செவுத்தில் ஹோல்ஸ் போடாமல் நம்ம பவர் பாயிண்டில் கீழே ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நான் அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இதுக்காக நான் எந்த விதமான ஹோல்ஸும் எந்த விதமான செவுத்தை டேமேஜ் பண்ணுறதும் பண்ணலை. இந்த இடம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இந்த இடத்துக்காக நான் சூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். கரெக்டாக எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அந்தந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வீட்லேயே ஒரு கீச்செயின் ஹோல்டரை ரெடி பண்ணியிருக்கோம். இது எந்த விதமான பெரிய செலவு இல்லாமல் நம்ம ஹோல்டரை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 5 கீஸ் எல்லாம் நம்ம தொங்க விட்டுக்கலாம். இது பார்க்குறக்கு அழகாகவும் எந்த விதமான டேமேஜும் செவுத்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு.